நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் கும்பகோணம்ங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 15 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்து தான் நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. கும்பகோணம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், குளங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ஒரு 4 அடி 5 அடி குழி இருக்கும் போதே ஊத்து தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா சீக்கிரமா நிறைஞ்சிரும். நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. உங்களுக்கு இந்த டேங்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த டேங்க்கில் நம்ம எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துரு பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. இப்போ இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம் கார் பார்க்கிங்க. ஜஸ்ட் குழி எடுத்துட்டாங்க, உள்ள எம்சாண்டை கொட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலில் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால க்ளீன் ஆகிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த கஸ்டமர் எங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்குது, நாங்கள் அதில் விட்டுக்கிறோன்னு சொல்லியிருந்ததுனால இங்கே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. ட்ரைனேஜிலேருந்து நம்ம டியூப் லெவல் கட்டிட்டு வந்து நம்ம டேங்கை எவ்வளோ ஹைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹைட் பண்ணி தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க இதிலேருந்து ரிவர்ஸில் டியூப் லெவல் கட்டிட்டு போய் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த இடத்துல ஹைட் பண்ணி நம்ம டேங்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு எவ்வளோ ஹெவி ரெயின்ஃபால் இருந்தாலும் சரிங்க, தண்ணி ஈஸியாக வெளியே போயிடும். அதே மாதிரி இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அதிகமான யூசேஜ் இருக்குது அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஈஸியாக அந்த தண்ணி எந்த ஒரு பிளாக்கும் இல்லாமல் வெளியே போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவாக்கும் இல்லாத மாதிரி தான் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுற வரைக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.